Hey guys, welcome to Lux Fashion Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு subscribe பண்ணலாம், மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம chudithar embroidery எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து எனக்கு ஏத்த மெஷர்மென்ட் வந்து சென்டர் மார்க் பண்ணி நான் நெக்லைன் வந்து டிரா பண்ணி வாங்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த கார்னரில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெளியே போகுது. இப்போது இதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல தைச்சிக்கோங்க. தைச்சி இதை அப்படியே திருப்பிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேமுக்கு ஈஸியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபேப்ரிக் பத்தாத பட்சத்துக்கு அட்டாச் பண்ணணும். பாருங்கள், அட்டாச் பண்ணி ஃப்ரேமில் ஏற்றினதுக்கப்புறம் நான் நெக் டிசைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஃப்ளார், அப்புறம் சைடில் இந்த மாதிரி கேர்ள்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இல்லைனா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து செக்குடு பேட்டர்ன் இல்லையா, அதில் செல்ஃப் கலர்லேயே போட்டால் கூட நம்ம போட்டது அவ்வளோவா தெரியாது. அதனால் இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்து போட்டோம்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அதனால் நம்ம ஆரஞ்சு கலர் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த செந்தூரம் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். நோ ஸ்டோன் ஒர்க்ஸ் அப்புறம் க்ளூ ஒர்க்ஸ் கூட எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு வந்து சில்வர் சரியில் நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். மோஸ்ட்டாக வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்டிச்சஸ்னால் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடும். எந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடமோ அதில் மட்டும் நான் கொஞ்சம் டியூட்டோரியல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிசைனோட அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்தேன். ஒன்று வந்து பிரிண்டர்ஸ்லேருந்து எடுத்தேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஜுவல்லரி டிசைன் அப்படியே நான் போர்ட்ரே பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேலே ஒரு டிசைன், சென்டரில் அப்புறம் கீழே வரும், அப்புறம் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா புட்டாஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக நம்ம போட்டு இது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு ஓவராலாக நான் சொல்லியிருக்கேன். இது வந்து டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த சில்வர் சரி இருக்கு இல்லைங்களா, இந்த நெக் லைன் வந்து டபுள் லைன் போட்டுருங்க. பாருங்கள், டபுள் லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்கிற இந்த ஃப்ளாருக்கு வந்து பெட்டல்ஸில் வந்து நம்ம லீவ் ஸ்டிச் வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அடைச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃப்ளார்ஸ்க்கு போடுற நம்ம அந்த லீவ் ஸ்டிச் இருக்குங்களா, ஆல்ரெடி நம்ம அதுக்கு டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது பேசிக்காக வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கே போடுறோம் அப்படிங்கிறங்காட்டி எல்லா ஸ்டிச்சும் ஒரே ஸ்டிச்சாக நம்ம வந்து ஸ்டிச்சஸில் தான் வேரி பண்ணி காட்ட முடியும். கலர்ஸில் வந்து நம்ம ஒரே கலர் இல்லைன்னா ஒரு சர்டைன் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம த்ரெட் ஒர்க்லேயே போடுறங்காட்டி நம்ம ஸ்டிச்சஸில் மட்டும் வேரி பண்ணி காமிக்கிறோம். அதனால் எல்லா ஸ்டிச்சஸும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு சைடில் இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு இது அவுட்லைனுக்கு இந்த சில்வர் சரி கொடுத்துட்டோம். இப்போ இந்த கேர்ள்ஸ்க்கு பார்க்கலாம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேர்ள்ஸ்க்கு போடலாம். இந்த கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுறோம். 2 சில்க் த்ரெட் நூல் இருக்குது இல்லைங்களா, அதையும் சேர்த்து தான் போடுறோம். சிங்கிள் த்ரெட் வேண்டாம், நீங்கள் டபுள் த்ரெட் போட்டால் தான் கொஞ்சமாவது ஹைலைட்டிங்காக தெரியும். இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் போட்டிருக்கிறது கூட நம்ம வந்து டபுளாக தான் எடுத்திருக்கோம். அப்போ தான் வந்துட்டு அது அவ்வளோ டார்க்காக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரீ ட்ராயிங்காக தான் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு தனியாக பேட்டர்னில் எடுக்கல, ஜஸ்ட்டு சாக்லேட்ஸ் எடுத்து ஜஸ்ட் ஒரு கேர்ள்ஸ்க்கு அங்கங்கே கொடுத்துருக்கேன். இந்த கேர்ள்ஸ் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு கேர்ள் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இப்போ போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ் லெட்டரில் வந்து கோ அப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த ரெட்டை கொம்பு போட்டது அந்த மாதிரி அந்த ஷேப்பில் வர மாதிரி அந்த மாதிரி போடுங்க. ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் அது சுழிச்சு விடுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பார்த்து போடுங்க. பிகாஸ் நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ ட்ராயிங் வரைஞ்சோம் அப்படின்னா எல்லாமே ஒரே பக்கமாக சுழிச்சு நம்ம விட்டோம்னா அது வந்து ஃப்ரீ ட்ராயிங் தான், ஆனால் அந்த நெக் பேட்டர்னுக்கு வந்து அப்படியே தெரியும், அதாவது யூனிஃபார்மாக தெரியும். அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ லுக்காக இருக்காது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க.
ஃபஸ்ட்டு பெரிய கேர்ள்ஸ் போடுங்க, அப்புறம் சின்ன சின்ன கேர்ள்ஸாக வந்து வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கூட அது ஈஸியாக இருக்கும். நடுவில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் சுருளாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அது வந்து அப்படியே ரெண்டுக்குமே அப்படியே ஆப்போசிட்டில் சுரிஞ்சிருக்கா. இப்போது இந்த மாதிரி இந்த கேர்ள்ஸ் வந்து போடும்போது இந்த மாதிரி டிசைனில் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இன்டெப்த்தாக வந்து அந்த பெண்ட்ஸ் அந்த ட்விஸ்ட் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப ஆப்வியஸாக தெரியாது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுக்கும் மேபி நடுவில் 1-2 வந்து அப்படி சேமாக வரலாம். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நூலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது 4 த்ரெட்ஸில் கூட எடுத்து போடுங்க. அதாவது 4 ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும், இந்த ஃப்ளாருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி. ஆனால் நான் இங்கே ஃப்ளார் வந்து ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படிங்கிறங்காட்டி இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து நான் 2 நூலில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம செகண்ட் ட்ரெஸிங் எடுத்தாச்சு. சென்டர் பாடி பார்ட்க்கு வந்து இவ்வளோ பெருசு எடுத்திருக்கோம். அது வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா ஃபுல் மெஷர்மெண்ட் வருது. ஃப்ரம் த டாப் டு டோ இது வந்து மொத்த மெஷர்மெண்ட்டாக இந்த அளவு நான் வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் அவுட்டர் ஷேப் பாருங்கள். இதோ இந்த ட்ரேசிங்கில் இதில் அவுட்டர் ஷேப் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதில் அந்த உள்ளே இருக்கிற அந்த மைன்யூட் ஷேப்ஸ்லாம் நான் எடுக்கலை. இப்போது இந்த ஸ்டாண்டில் இந்த நாசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க டிசைனுக்கு நேராக இருந்துச்சுன்னா தப்பி தவறி அது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிவிடும், நூல் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் காலியாக இருக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஒர்க் ஸ்பேஸ்க்காக அதையும் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கீழெல்லாம் போட்டால் அழுக்காயிடும். அதனால் இது வந்து ஒரு 4 மடிப்பு மடித்து பின் போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இங்கே மொத்தமாக இப்படி செக்யூர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்டாண்டில் மாட்டினக்கப்புறம் ஸ்டாண்டோடு சேர்த்து அதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டோட கால்கள் இருக்கு இல்லையா, அதில் கூட இதை வந்து அப்படியே மடித்து விட்டுருங்க, கீழே வந்து தொங்காத மாதிரி. இப்போ இதில் வந்து நம்ம பின் போட்டுடலாம். இப்படி தான் மடிக்கணுங்கிறது இல்லை, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கைக்கு அடிக்காத அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். இதையும் ஃபர்தராக நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. தொங்கும்போது நமக்கு கீழே கை விட்டு இந்த நூல் எடுக்கும்போது அது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுதான் பாயிண்ட். இப்போ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டிசைனை உள்ளே போகிற மாதிரி இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. இது வெளியே விட்டோன்னா நம்ம ஆப்வியஸாக ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கைப்பட்டு இருந்துச்சுன்னா இல்லைன்னா வேறு ஏதாவது பட்டுச்சுன்னா அப்படியே நூல் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் டிசைனை உள்ளே போகிற மாதிரி வச்சு மடிச்சிருங்க. ஓகே, சூப்பராக. இப்போ இதை ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் அவுட்லைன் போட்டிருக்கலாம். இந்த ஃப்ளாரில் வந்து அவுட்டர் ஷேப்க்கு வந்து இந்த ஏரியா பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாருக்கு அந்த சைடில் அந்த பெண்ட் 2 போகுது இல்லையா, அதுக்கு மொத்தமாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைனுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருங்க. அது அவுட்லைன் கிடையாது, அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஒரு மார்க்கிங் மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அவுட்லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி சென்டர் கோபுரங்கள் அந்த மாதிரியும் போட்டுட்டு இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இந்த குச்சியாக வருது இல்லையா, அதிலெல்லாம் வந்துட்டு சில்வர் ஜரி போட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். இது ஃப்ளாருக்கு வந்து இந்த பெண்டெல்லாம் வருது பாருங்கள், அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த பெண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணலை, இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். இப்படியே ரஃப்பாக வந்து நீங்கள் கையிலே இதை வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஃப்ளார் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா அந்த சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எது எந்த இடத்துல ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ இது சைடில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவும் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நம்ம எல்லாமே இந்த ஷேப்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுறங்காட்டி ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அப்புறம் ஃபில் பண்ணக்கப்புறம் அது மேலே வெளியே இன்னொரு அவுட்லைன் நம்ம கொடுத்தோன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் போட்டுருங்க. பாருங்க, இந்த ஃப்ளாருக்கும் மேலே இருக்கிற அந்த ஃப்ளாருக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இது ஓவர்லாப் பார்ட்டில் இது வந்து ஃபில்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த மேல் பார்ட்டில் இந்த இடத்துல கேர்ள்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா, இந்த கேர்ள்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ளார்ஸும் மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து செயின் ஸ்டிச்சில் ஒரு அவுட்லைன் நம்ம தான் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அவுட்டர் ஷேப் நம்ம கொடுத்தாச்சுல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கர்வ் வருது இல்லைங்களா, இதுக்கு அவுட்டரில் இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு பெண்ட் கொடுத்து இந்த இடத்துல இப்படி சுழிச்சு விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அதனால் இது வந்து இன்னொரு லைன் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட சைடில் பார்த்திங்கன்னா எஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டிருக்கேன். அதையும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவும் இந்த பெண்டும் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச்சும் நம்ம பார்த்திங்கன்னா டுட்டோரியல் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பார்டராக போட்டிருக்கோம் இல்லைங்களா அவுட்லைன், அதை ரெண்டுமே இந்த ஷார்ட் ஸ்டிச் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்ணக்கப்புறம் நம்ம அவுட்லைன் வேணால் இன்னொரு தனியாக நம்ம வேறு கலரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபில்லிங் ஸ்டிச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அவுட்லைன் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஜரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நடுவில் இருக்கிற அந்த பெடல் ஷேப் இருக்கு பாருங்கள், அதுக்கும் நம்ம டபுள் லைன் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ஃப்ளாருக்கு பாருங்கள், ஒவ்வொரு பெட்டலும் ஒரு பெட்டல் எடுத்துக்கிறீங்களா, இந்த பெட்டலும் பாதியாக நம்ம இந்த சென்டர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பாதியிலேருந்து எடுத்து இந்த டாப்புக்கு கொண்டு வந்து அவுட்லைனுக்கு நம்ம போட்டு தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுத்து ஒரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இது வந்து டீசென்ட் லுக்காக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு சென்டர் ஷேடில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் ஒரு மிக்ஸ்டு ஷேட் கொடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இதே ஸ்டிச்சு தான், கொஞ்சம் ஒரு 4-2 போட்டிங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து அந்த ப்ளூ ஷேட் வந்து சூப்பராக கிடச்சிடும் நம்மளுக்கு. இந்த ஒரு ஷேப் எடுத்திங்கன்னா அதோட 2 பக்கமும் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டிச் போட்டு நடுவில் ஒரு ஸ்டிச், அதாவது மொத்தம் 3 ஸ்டிச் இதில் போட்டிங்கனாலே அந்த ஷேட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் ஒன்று, சைடில் எடுத்து இந்த 3ஆக்கு 2 பக்கமும், அப்புறம் நடுவில். இது ஃபஸ்ட்டு பெட்டல் போடும்போது ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. ஃபுல் பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கும்போது இது அவுட்கம் வில் பி வெரி வெரி சூப்பர். இதே மாதிரி நம்ம இன்னொரு பெட்டல்ஸ்க்கும் நம்ம போட்டுடலாம்.
இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த லுக் கிடைக்கும். போட்டிங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம அவுட்டர் ஷேப்புக்கும் சென்டரில் அந்த பெட்டலுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சில்வரில் நம்ம ஜரி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6x6 12 ஸ்டாண்ட் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து சென்டர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்டு அப்புறம் உள்ளே கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் விஷ். பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக ஒரு அவுட்கம் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைனில் பாருங்கள், இதுக்கு இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது ஒரு ஆரஞ்ச், ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்ச், ஒரு க்ரீன், அப்புறம் ஒரு ஆரஞ்ச், அது மாதிரி நம்ம செயின் ஸ்டிச்சில் இந்த 3க்குமே இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த சென்டரில் இருக்கிற 3க்கு வந்து ஃபில்லிங் தான், ஆரஞ்ச் மட்டும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சில்வரில் அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம ஜிக்ஸாக் கொடுத்துருக்கோம். 2 எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் இருக்கிற இந்த ஷேப் பாருங்கள், இதுக்கு வந்து நான் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகே, இது மாதிரி ஒரு பெரிய புட்டாஸ் வந்து இது முடிஞ்சதுங்களா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். கீழே நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம கீழே பார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஹைட் வந்து நம்ம மெஷர் பண்ணி ஹைட் வந்து ஒரு சர்டன் ஹைட்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹைட்கோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 புட்டாஸ் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஷேப் பாருங்கள், நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன், செயின் ஸ்டிச்சு தான் இந்த சர்க்கிளுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த கர்வுக்கும் சென்டரில் அதே மாதிரி நம்ம ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த 2 டிசைன் முடிச்சுட்டோம். இப்போ சென்டரில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் நான் போடுற ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சென்டர்லேருந்து நம்ம எடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஹாஃப் ஷேப் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு ஹாஃப் ஷேப் அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதே மாதிரி ப்ளூ கலரில் நம்ம நடுவில் ஷேட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா பெடல்ஸ்க்கு நம்ம லீவ் ஸ்டிச் கொடுத்துட்டோம். மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இந்த இடத்துலலாம் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். பாருங்கள், நடுவில் டபுள் ஷேட் கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த அவுட்லைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் முடிச்சு நடுவில் க்ரீன் கலர் லீவ் ஸ்டிச் கொடுத்துட்டோம். எல்லாத்துக்குமே கடைசியாக ஒரு அவுட்லைன் போட்டுருங்க, ஒரு சில்வர் இதில் அவுட்லைன் போட்டுருங்க. அந்த நடுவில் அந்த ப்ளூ கலர் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபுல் சுடிதார் வந்து நம்ம மெயின் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம லீவ் ஸ்டிச் மாதிரி போட்டு ஒரு புட்டாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஓவரால் டிசைன் வந்து அது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த புட்டாஸும் நம்ம போட்டாச்சு. அங்கங்கே கொஞ்சம் சின்ன புட்டா கொஞ்சம் பெரிய புட்டான்னு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த திருப்பி போட்டு ஒர்க் பண்ண சைடு இல்லாமல் திருப்பி போட்டு பின்னாடி பக்கம் திருப்பி நம்ம இந்த மாதிரி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் வந்து இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது சுடிதார்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் and subscribe to this channel and thanks for watching.